நான் பேசுறது கேக்குதா சார் உங்களுக்கு? தெளிவா கேக்குது. சார் மொத்தம் 16 எஃப்ஐஆர் சார். திமுக ஆட்சி அமைந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்திருக்கக்கூடிய எஃப்ஐஆர் வந்து 16 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க டாஸ்மார்க் சம்பந்தமாக. இந்த எஃப்ஐஆரை தான் எடுத்து ஒருவேளை லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஏற்கனவே மணல் விவகாரத்தில் அவங்க தமிழ்நாடு முழுசும் போடப்பட்ட வழக்குகளை எல்லாம் கிளப் பண்ணி எஃப்ஐஆர் எல்லாம் கொடுங்க, டீட்டெயில் கொடுங்கன்ட்டெல்லாம் டிஜிபிக்கு லெட்டர் எழுதி அவங்க இவங்கெல்லாம் கொடுக்காமலாம் இருந்ததெல்லாம் நடந்தது. இதையெல்லாம் கிளப் பண்ணி தான் இதை விசாரிக்கிறாங்க. ஏன்னா இது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இவர் ஒன் ஆஃப் த பெட்டிஷனர் வந்து இவர் நம்ம முரளிதரன். ஆனா நீங்க வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா இது வந்து திசை திருப்பலுக்காக இது நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களை கமிஷன் ஏஜென்சியாக மாற்றி அதனுடைய விளைவை இன்று தமிழ்நாடு அரசாங்கம் அனுபவிச்சுட்டு இருக்குன்ட்டு பிஜேபி பிரசிடென்ட் அண்ணாமலை சொல்றாரு. என்ன சார் இங்க நடக்குது? என்ன நடக்குது? நீங்க என்ன நடக்குதுன்னா அரசாங்கம் ஒழுங்கா நடக்குது. அரசினுடைய நிலைப்பாட்டில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது. சரி, நிர்வாக ரீதியாக சில குறைகளோ மற்றவர்களோ இருந்தா அது நம்முடைய முதலமைச்சர் அவர்களே நடவடிக்கை எடுப்பதும் அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு வழக்கு போடுவதும் அரசே செய்யக்கூடிய நிலையை நம்ம பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட நிலையில் நல்லா நடக்கிற அரசை பார்த்துட்டு எல்லா நேரமும் எல்லா துறைகளிலும் கமிஷன் கமிஷன் என்று அலைந்து கொண்டிருக்கின்ற அண்ணாமலையினுடைய கட்சி நிலக்கரி சுரங்கத்தை வைக்கிறதுனா கூட வெளிநாட்டுல போய் கமிஷன் வாங்கிட்டு வரக்கூடிய கட்சி அண்ணாமலைய கட்சி. எதுக்காக இதை சொல்றோம்னா சும்மா வந்து அமலாக்கத்துறை என்பது ஒரு மரியாதைக்குரிய துறையாக இதற்கு முன்பெல்லாம் இருக்கும்போது அந்த துறையை பற்றி அவ்வளவு பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுத்தாலே எல்லாம் அச்சப்படுவார்கள். ஆனா இப்ப என்னாச்சு தெரியுமா? இவங்க அண்ணாமலையினுடைய 420 அண்ணாமலைன்னு அவருக்கு பேர் வச்சாங்க. அவர் என்ன பண்ணாரு வந்து பெரிய இதாங்க பேசுறாரு. 2023 நவம்பர் மாசத்துல ஒரு தகவல் செய்திகளை நல்லா பார்த்து பாருங்க. அமலாக்கத்துறை இயக்குனராக இருந்த சஞ்சய் மிஸ்ராவை 3 முறை நீட்டிச்சாங்க. ஏன்? இது ஒரு கேள்வி வந்தது. எதுக்கு 3 முறை சஞ்சய் மிஸ்ராவை பிஜேபி ஓடி ஓடி தள்ளி வைக்குது, இழுத்து வைக்குது, அவருக்கு பவரை கண்டினியூ பண்ணுது? அது எதுக்குன்ற கேள்வி வரும்போது கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. அமலாக்கத்துறை என்பது சரியாக தனித்துவம் பெற்றதாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அந்த துறையில அரசியல் எப்படி நுழையலாம், சஞ்சய் மிஸ்ராவுக்கு 3வது முறை எப்படி நீங்க கொடுக்கலாம், அது சட்டத்திற்கு விரோதமானது, சட்டத்திற்கு புறம்பானது. சட்டத்திற்கு மீறி ஒரு காரியத்தை அரசு செய்வதை உச்ச நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. இந்த அமலாக்கத்துறையில சஞ்சய் மிஸ்ராவை உடனே நீக்கணும், பதவி கொடுக்க கூடாது. ஆனால் இவர்கள் அதற்காக மறுபடியும் போய் பேசினாங்களே, அதுல என்ன தெரியுங்களா? நல்லா எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். நம்ம வந்து தவறு செய்வது நடவடிக்கை எடுக்கிறத பத்தி எல்லாம் இல்ல. ஆனால் ஒரு துறைய அமலாக்கத்துறை என்பதை பிஜேபி கொள்கையை அமுல்படுத்துற துறையாக மாற்றி வச்சிருக்கிறது தான் தப்புன்னு சொல்றோம். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க சார். ராஜஸ்தான்ல ஏலச்சீட்டு மோசடி வழக்குல அந்த 23 நவம்பர் மாசம் ஏலச்சீட்டு மோசடி வழக்குல 15 லட்சம் ரூபாய் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மாட்டி ஊழல் மாநில லஞ்ச ஒழிப்பு போலீசார் பிடித்து வழக்கு போட்டு கைது பண்ணாங்க. அதான் பிஜேபியுடைய உண்மை முகாம். எதுக்காக சொல்றோம்னா அமலாக்கத்துறையை வந்து தங்களுடைய கொள்கை விருப்பத்தை அமுல்படுத்துற துறையாக வச்சிருந்தாங்கன்றதுக்காக தான் இதை சொல்றோம். எங்களுடைய அரசு எங்களுடைய நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கு. இப்ப என்ன, செந்தில் பாலாஜி என்னுடைய அன்பு உடன்பிறப்பு, அருமை சகோதரர், அவர் மீது இவங்க வழக்கு போட்டு எல்லாம் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க. அவர் வெயில் கூட கிடைக்காம அவர் இருந்தாலும் கூட தெளிவாக அப்ப கிடைத்த தகவல் அப்ப வெளியில பரவி. சார் அந்த உங்களுக்கு வர போனை கட் பண்ணுங்க சார். அப்போது வெளிவந்த தகவல் என்னவென்றால் மிக தெளிவாக அமலாக்கத்துறையின் மூலமாக எடுத்த இந்த நடவடிக்கைகள்ல பிஜேபிக்கு நீங்கள் ஒருவேளை மாறி இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்துட்டா உடனே அமலாக்கத்துறை நடவடிக்கை சரியாயிடும்.
உடனே எந்த விதமான வழக்கு கிடையாதுன்னும் போது அதுதான் முடியாது. நாங்கள் நீதிமன்றத்தில் சந்திக்கிறோம் சார். அதுக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவித்தாங்க சார் இடி. ஏன் சார் நீங்க இல்ல அதாங்க நீதிமன்றத்துல இல்ல நீதிமன்றத்தை நாங்க நிரூபிச்சுக்கிறோம். எங்க மேல நீ எந்த குற்றம் வேணா போடு, நீதிமன்றத்தின் விசாரணையில நான் தெரிவிக்கிறேன், வழக்கை சந்திக்கிறேன்னு சொல்லி இருந்தார். அதனாலதான் அவருக்குன்னு தனி ஒரு மரியாதை இருக்கு. இன்னைக்கும் அந்த துறையை சரியாக நடத்துறார் சார். இதெல்லாம் அரசியல் பார்வையை பார்க்காதன்னு உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே கடுமையாக கண்டித்திருக்கிறது மோடி அரசை. அதை நீங்க மறந்துடக்கூடாது. இன்னைக்கும் அரசியல் பார்க்கிறாங்க. அரசியல் பார்த்து இன்னைக்கு எங்களுடைய துணை முதல்வர், நம்முடைய துணை முதல்வர், எங்களுடைய இளைஞரணி செயலாளர் பாசத்திற்குரிய இளவர் உதயநிதி ஸ்டாலின் அழகாக சொன்னார். என்ன மும்மொழி கொள்கை, புதிய கொள்கை, அந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும். 2152 கோடி ரூபாய் ஏன் நீ தரலன்னு நாங்க கேட்கறது மக்கள்கிட்ட பரவிக்கிட்டு இருக்கு. அதை போல ஒவ்வொரு நிலையிலும் இத திசை திருப்பணும், மாத்தணும்ன்றதுக்காக இந்த விசாரணை. இல்ல அப்படியே நாட்டின் மேல அக்கறை வந்துடுச்சா? நாட்டின் மேல அக்கறை. பேசலாம் சார். உதயநிதி ஸ்டாலினுடைய ஸ்டேட்மெண்ட் திமுகவினுடைய ஸ்டேட்மெண்டாகவே நாங்க எடுத்துக்கலாமா சார்? சிஎமோட பார்வையும் அதுதான் அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா? ஆமா, திராவிட முன்னேற்ற கழகத்துல அவர் இளைஞரணி செயலாளருடைய ஒரு கருத்து என்பது திமுகவின் கருத்து தான். இன்னைக்கு அவர் சொல்லி இருப்பது மிக தெளிவாக இந்த அமலாக்கத்துறை திசை திருப்புவதற்கு பயன்படுத்தி பார்க்குது. அதனுடைய ஆய்வுகள் அதனால இருக்குன்னு சொல்றோம். நீங்க இப்ப பேசிய நண்பர்கள் எல்லாம் திமுக மீது ஏதோ பழி சொல்ற மாதிரி, சில பேர் குறை சொல்ற மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு நான் சொல்றேன். பாரதிய ஜனதா என்பதை கடுமையாக எதிர்ப்பதில இப்ப மொழி பிரச்சனையாக இருந்தாலும் கல்வி பிரச்சனையாக இருந்தாலும் இன்னும் இப்படிப்பட்ட பல்வேறு நிலைகள்ல நம்முடைய மாநிலத்திற்கு வர வேண்டிய நிதிகள் நிறுத்தப்பட்டு இருக்கின்றன. அதெல்லாம் இப்ப குரல் கொடுக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் திசை திருப்ப வேண்டும் என்பதுக்கு ஒரு முடிவு. நான் இன்னும் கூட சொல்றேன் சார், ஏற்கனவே சொன்ன மாதிரி அமுலாக்கத்துறை என்பது பாரதிய ஜனதாவின் கொள்கைகளை அமுல்படுத்துகின்ற துறையாக மாறிடுச்சு. அவங்க அப்படிதான் வச்சிருக்காங்க சார். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்ப சொல்றேன், அங்கி திவாரின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையினுடைய அதிகாரி அங்கித் திவாரி டிசம்பர் மாசம் 2ஆம் தேதி என்ன ஆச்சு தெரியுங்களா? லஞ்ச வழக்குல கையங்கலமாக பிடிபட்டார். அது அலுவலகம், அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்தை நம்ம காவல்துறை ரெய்டு பண்ணாங்க. கோர்ட்டுக்கு போச்சு அமலாக்கத்துறை. யாரு? அமித்ஷாவினுடைய அமலாக்கத்துறை கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட்ல என்ன தெரியுமா சொன்னாங்க? மத்திய அரசு அதிகாரிகளை விசாரிக்க மாநில அரசு அதிகாரிகளுக்கு அதிகாரம் உள்ளதுன்னு க்ளோஸ் பண்ணி விசாரணை பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. புரியுது. இதெல்லாம் சொல்வதற்கு காரணம், நீங்க இந்த துறையின் மூலமாக செய்திருக்க உங்க தலைப்பு, அந்த தலைப்புல இருப்பதுதான் உண்மையாக நீங்க சொல்லக்கூடிய இந்த நீங்க அதாவது திமுக சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்குல்ல, இது திசை திருப்புவதற்காகத்தான் நடத்துறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, இத மக்கள் நம்புவாங்கன்ட்டு உங்களுக்கு தோணுதா? நிச்சயமாக. ஏன் கேட்டீங்கன்னா, மக்கள் பிரச்சனையை தான் இவர்கள் மறைக்கிறார்கள். இப்ப நம்ம 2152 கோடி கல்விக்கு ஏன் தரலன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி பிரச்சாரம் பண்ணுவதில் நியாயம் இருக்கிறது. சரி, அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி நம்முடைய கல்வித்துறையவே நாசப்படுத்துகின்ற வேலையை பாக்குறாங்க. அதுவும் மக்கள் ஆதரிக்கிறாங்க. மக்களுடைய ஆதரவாக இருக்கிற கொள்கைகளை பிஜேபி மறைத்து விட்டு தங்களை முன்படுத்த பாக்குது. ஆனா தோல்வி அடையும். பிஜேபி எந்த நடவடிக்கை தமிழ்நாட்டை எடுத்தாலும் தோல்விதான் அடையும். இப்ப பாருங்க, கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன் சார். சார் ஒண்ணு இல்ல, கோயம்புத்தூருக்கு அமித்ஷா வந்துட்டு அப்ப சொன்னாரு, மினிஸ்டர் ஏடிஎம்கே எக்ஸ் மினிஸ்டர் வேலுமணியை பார்த்து மணிஜின்னு கூப்பிடுவார். அவரை மணிஜின்னு க்ளோஸ். அந்த மணிஜி கிட்ட சொல்றாரு, 2026 திமுக ஆட்சிக்கு வராம இருக்க நான் எதையும் செய்வோம், நாமெல்லாம் ஒன்றாக செய்வோம்னு எல்லாரும் ஏத்தாப்புலயும் ஏர்போர்ட்ல பேசிருக்காரு. மணிஜின்னு. புரியுது இல்ல? நீங்க கொடுத்த தலைப்பு எவ்வளவு அழகா லிங்க் ஆகுது பாத்தீங்களா? நன்றி சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு டாஸ்மார்க் தொடர்பாக 16 எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறது நீங்க நினைவுல வச்சுக்கணும்.